தாவேக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கா. திரும்பவும் கவர்னர் அவர்களை தாவேக தலைவர் விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காங்க. அங்க என்ன நடந்துச்சு, இன்னும் ஆட்சிக்கே வரல, அதுக்குள்ள இவ்வளவு அநியாயமா அப்படின்னு எல்லாருமே தாவேகாவை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தாவேக தலைவர் விஜய் அவர்கள் முதல்வரா பதவி ஏற்க போறாரா, ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் யாருமே எதிர்பார்க்காத விதமா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருந்தாலும் இன்னைக்கு சிஎம்ஆ விஜய் அவர்கள் பதவியேற்க முடியாத ஒரு தொங்கு சட்டமன்றமா தான் இப்போ வரைக்குமே போயிட்டு இருக்கு. இதுல தாவேகாவுக்கு எப்ப காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தாங்களோ அதுல இருந்து பிஜேபியோட அழுத்தம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக கதறிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா காங்கிரஸ் இந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நாங்க தான். 2019 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எல்லாம் நாங்க ராகுல் காந்தி அவர்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் எதிர்கட்சியா இருந்தப்பையும் கூட நாங்க அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்க எதிர்கட்சி ஆயிட்டோம், அப்ப எங்க கூட இல்லாம எங்க மூலமா ஜெயிச்ச அந்த சீட்டை வச்சுட்டு இன்னைக்கு தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களே, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? நீங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்கல்ல, அந்த மையோட இங்கு கூட இன்னும் காயல, அதுக்குள்ள நீங்க எங்களுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சமூக ஊடகங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாவேகாவோட கொள்கை என்ன? தமிழ் தேசியமும் திராவிடமும் தானே. அந்த தமிழ் தேசியத்துக்கு இனப்படுகொலைக்கு காரணமான காங்கிரஸோட நீங்க போய் கூட்டணி வச்சீங்கன்னா இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவும் துரோகம் பண்ணிட்டதா சொல்லி இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு இடையில தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, திரும்பவும் ஆளுநரை போய் சந்திச்சிருக்காங்க. அங்க ஆளுநர் சைட்ல இருந்து ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த 113 எம்எல்ஏக்களை வச்சுட்டு நீங்க எப்படி ஆட்சி அமைப்பீங்க? இதை வச்சுட்டு உங்களால எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும்? 234ல 118 எம்எல்ஏக்கள் இருந்தா மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் கவர்னர் அழைப்பு விடுத்ததா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. ஆனா இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதல்வரா பதவி ஏற்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடே ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. சி ஜோசப் விஜய் எனும் நான் அந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக தான் எல்லாருமே இப்ப வரைக்குமே காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இது நடக்காம ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கிடையில இப்போ யாரு கூட அவர் அடுத்து கூட்டணி வைக்க போறாங்க, யாரு அவருக்கு ஆதரவு தர போறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேள்வி மார்க்கா இருக்கு. சரி, ஓகே, இதுக்காக அதிமுக சைடுல இருந்து நம்மளோட எம்எல்ஏ யாரையாவது உருவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா? பாண்டிச்சேரி ரெசார்ட்ல அவங்க எல்லாரையும் பத்திரமா இருக்க வச்சிருக்காங்க. இங்க தாவேகாவோட எம்எல்ஏக்கள் எல்லாமே சென்னை ரெசார்ட்ல இருந்தாங்க. இப்போ அவங்க கூட அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையுமே போயிட்டு இருக்கு. சோ அதிமுக எம்எல்ஏக்கள் யாருமே தாவேகாவுக்கு வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இபிஎஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் சொல்லியிருக்காரு. சோ அப்ப அடுத்த கட்டமா தாவேகாவோட எய்ம் யார் பக்கம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விசிகாவோட தலைவரான திருமா அவர்களுக்கு தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் கால் பண்ணி பேசி ஆதரவு கேட்டதா அவரே சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி முதலமைச்சரா விஜய் அவர்கள் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமா அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா திருமாவோட கட்சியில இருக்க பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? திராவிட கட்சிகள் எல்லாமே சமூக நீதி அப்படின்னு சொல்லி மார்த்தட்டி பேசிட்டு இருக்கீங்கல்ல, மக்களுக்காக அயராது உழைச்சிக்கிட்டு இருக்க திருமா அவர்களை முதல்வராக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்காரு. என்ன மாதிரியான ஒரு புத்திசாலித்தனம் பாத்தீங்களா? ஆனா இதெல்லாம் நடக்குமா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவங்க யார் கூட இருக்காங்க? திமுகல இருக்காங்க. அவங்க கேட்கிற சீட்டையே கொடுக்க முடியாம இருக்கு. ஆனா அதையும் பொறுத்துக்கிட்டு திமுகவுல கண்டினியூவா விசிக இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி அவரை முதல்வர் ஆக்குவாங்க? இதெல்லாம் நம்ம சிரிச்சிட்டு கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. ஆனா இதையும் தாண்டி விசிக தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லி திருமா அவர்கள்ட்ட கேட்டதுக்கு அவர் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னொரு 2 நாள்ல நாங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமா அவங்களோட திமுகவோட கூட்டணியில இருக்க சிபிஐ சிபிஎம் அவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாளைக்கு இது சம்பந்தமான ஒரு கூட்டத்தை போட்டு நாங்களும் முடிவெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் 6 சீட்டு தேவைப்படுது. இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதல்வரா பதவி ஏற்கிறதுக்கு. ஆனா இவங்களோட முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு விஷயம், சோசியல் மீடியால எல்லாருமே தாவேகா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராகவே பதவி ஏற்கல, அதுக்குள்ள நீங்க இவ்வளவு அநியாயம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேகாவோட வட்ட செயலாளர் காசிமேட்ல 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காரு. இதுதான் நீங்க பெண்களுக்கு கொடுக்கிற பாதுகாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. போதைப் பொருளை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ ஜெயிச்சவரே சரக்க போட்டுட்டு ஆடின்னு இருக்காரு. இதுதான் நீங்க போதைப் பொருளை ஒழிக்க போற லட்சணமா? இந்த மாதிரியான ஏகப்பட்ட அவதூறுகளும் விமர்சனங்களும் தாவேகா சைடுல வருது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அமைஞ்சிக்கரையோட அண்ணா சிலை இருக்குல்ல, அங்க பாத்தீங்கன்னா அவரோட கையில தாவேகா கொடி இருக்கிற மாதிரியான
மாதிரியான ஒரு கொடியை வந்து வச்சிருக்காங்க. இதுக்காக திமுக அதிமுக சைடுல இருந்து ஏகப்பட்ட பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை யாரு பண்ணாங்களோ அவங்களை வந்து கைது பண்ணணும், அவங்களோட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஏகப்பட்ட இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. நான் கூட நினைச்சேன் தாவேகாவுடைய தொண்டர்கள் ஆதரவாளர்கள் இது எல்லாத்துக்குமே வந்து முட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க எல்லாருமே வந்துட்டு தப்பு யாரு பண்ணாலும் அது தப்பு தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமா வந்து பேசியிருக்காங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு ஆரம்பமா தான் இருக்கு. ஏன்னா நாங்க வந்துட்டு என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்றதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு வந்து கொத்தடிமை கிடையாது. மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தாவேகாவை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை வந்து நீங்க தப்பா பயன்படுத்தக்கூடாது. யாரு தப்பு பண்ணாலும் அது தப்பு தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், ராயபுரத்துல கேக்கு வெட்டினாங்கல்ல கத்திய வச்சு, அதுக்குமே வந்துட்டு தாவேகாவுடைய தொண்டர்கள் ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்துட்டு அதுக்கு எதிராகவே வீடியோ போட்டிருந்தாங்க. அதுவுமே உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இது சம்பந்தமா முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்க போறாங்க அப்படிங்கிறதுல தான் நான் வந்து ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். ஏன்னா இது வந்து மக்கள் எடுத்த ஒரு தீர்ப்பு. மக்கள் வந்து மாற்றம் வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த மக்களோட அந்த மாற்றம் வந்து மக்களுக்கான ஒரு முன்னேற்றமா இருக்கணுமே தவிர காலங்காலமா மக்கள் வந்து ஏமாந்து போறாங்கல்ல ஓட்டு போட்டு, அந்த மாதிரியான ஒரு விஷயம் திரும்பவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையுமாவே இருக்கு. சோ இதோட அடுத்த கட்டம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இலங்கை நாடாளுமன்றத்துல எம்பி அர்ச்சுனா ராமநாதன் என்ன பண்ணிருக்காருன்னா சீமான் அவர்களை வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஊழல் செய்யற ஆட்சி எல்லாத்தையுமே வந்துட்டு மக்கள் காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட திரள் நிதி வாங்கி அது மூலமா உங்க பையனை வந்து படிக்க வச்சு நீங்க வந்துட்டு மக்களை ரொம்பவே ஏமாத்திருக்கீங்க, போலி தமிழ் தேசியத்தை நீங்க வந்து உருவாக்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சீமானை வந்து பயங்கரமா கலாய்ச்சிருக்காரு. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த எல்லா தடைகளையும் தாண்டி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதல்வரா பதவி ஏற்பாரா? உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபைனலா ஒரு விஷயம், இந்த தேர்தல் வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷல் ஆனது அப்படின்னு தான் சொல்லணும். தனி பெரும்பான்மையில தாவேகா வந்து மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாலும் அவங்களால வந்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கு. எதிர்கட்சியா வந்துட்டு திமுக வந்த போதும் எதிர்கட்சி தலைவரா ஸ்டாலின் அவர்களால வர முடியல. இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருந்த அதிமுக இந்த தேர்தலில் ஜெயிச்சோம், அவங்களால வந்து எதிர்கட்சியா வர முடியல. ஒரே ஒரு ஓட்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்து இந்த தேர்தலில் நடந்திருக்கு. சோ இது எல்லாத்தையும் தாண்டி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரா பதவி ஏற்பாரா? சீமான் அவர்கள் வந்துட்டு தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு வாயில மட்டும் சொல்லிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காரா? மக்கள்கிட்ட திரள் நிதி வாங்குறதை எல்லாம் மக்கள்கிட்ட திரள் நிதி வாங்கி ஏமாத்துறாரா? இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல திரும்பவும் சந்திக்கலாம்.